பெண்களுக்கு வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவிஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டின் 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 டின். இது என்ன லூசு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு தானே பாக்குறீங்க. இது டான்ஸே இல்லைங்க, இது ஃபிட்னஸ் மூவ்மெண்ட். ஜாலியா பண்ற ஃபிட்னஸ் மூவ்மெண்ட் தான் ஜூம்பா. அதை சொல்லித்தர வராங்க சோஃபியா, வாங்க பார்க்கலாம். வணக்கம் புதியுகம் நேர்களே, திருப்பி பெண்கள் சாய்ஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பழைய எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது ஆக்ஷன்ஸோட புது ஸ்டைல்ஸோட திருப்பி உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜும்பா பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன், என்னென்ன ஸ்டைல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னு. ஸோ ஜும்பாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டைல்ஸ்: ரெகத்தான், கும்பியா, சால்சா அண்ட் மெராங்கேன், 4 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஆல்டர்னேட்டாக நாங்கள் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜும்பாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, கோஆர்டினேஷன் கிடைக்குது. கோஆர்டினேஷன் எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜும்பாவில் கை கால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் நாங்கள் மூவ் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் கிடைக்குது. கோஆர்டினேஷனில் என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ உங்களுக்கு கோஆர்டினேஷன் மூலமா உங்கள் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ் ஒர்க் அவுட் மாதிரி தெரியாது, இட்ஸ் அ ஃபன் பார்ட்டி ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த சாங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 1 2 3 4. ஸோ யூ ஹேவ் டு பெண்ட். ஸோ பெண்ட் பண்ணும்போது உங்கள் பேக் ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் தென் உங்கள் கால். ஸோ இட்ஸ் 1 2 3 4 and then 4 times 1 2 3 4 and then next step is back and then back. So இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். and then fourth step is you have to come to the front. 1 2 3 4 open, close, open, close, open and then push. So இந்த ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போது. So can we start the music?
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஜும்பா பெனிஃபிட்ஸ் இப்போ எங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்க போகிறேன் அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னு. ஸோ ஐ கால் மணிலா ஹியர். நான் ஜும்பா 3 months வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாடி நல்லா டோனாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் மீ இன் ரிலீவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்குது. ஸோ ஜும்பா வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் பாடி டோனிங் அண்ட் ஸ்லிம்மிங்க்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். அண்ட் சோஃபி வந்து ஷீ இஸ் அ வெரி குட் கோச் அண்ட் ஷீ இஸ் ஹெல்பிங் அஸ் இன் டோனிங். தேங்க்யூ மணிலா. ஸோ கேட்டிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவர் எப்படி டோன் ஆகுது பாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே மாதிரி உற்சாகமான ஒரு சாங்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட் உங்களை வந்து சந்திக்கிறோம். until then we are signing off. Bye. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே அக்டோபர் மந்த் அப்படிங்கிறது கேன்சர் அவேர்னஸ்க்கான மந்த். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஸ்ட் கேன்சரோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம முன்னாடி எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்தா அதை எப்படி செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கணும், அதனுடைய ஏர்லி சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் சொல்லி தர வராங்க டாக்டர் லதா. வாங்க பார்க்கலாம். புதியுகம் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்ம பிரஸ்ட் கேன்சர் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ட் கேன்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட்ல பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ரிஸ்க் இல்லாதவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வருது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதை நம்ம ஏர்லியா எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன சிம்டம்ஸ், இது வந்து எப்படி நம்ம அணுகலாம், எப்படி நம்மளை ஸ்கிரீன் பண்ணி ஏர்லியாவே பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியில இப்ப பார்க்கலாம். இப்ப பிரஸ்ட் கேன்சர்ங்கிறது நிறைய விமனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா இது வந்து லேசா ஏர்லியாவே வரும் பொழுதே நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இது வந்து இதனால வர்ற பாதிப்புகளை நம்ம நிறைய தவிர்க்கலாம். ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் பொழுது சர்வைவல் சான்சஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றதுதான். எல்லா டாக்டர்ஸும் நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க, ஏர்லியாவே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றதுதான். ஸோ ஏர்லியா வாங்கன்னு சொல்லும் பொழுது ஏர்லியா எப்படி வர்றது, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏர்லியா டாக்டரை போய் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும். இப்போ காமனா என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக டாக்டர் கிட்ட ஒரு பொண்ணோ ஒரு விமனோ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரஸ்ட் செக்கப்பும் சேர்த்து பண்றோம். பிரஸ்ட் செக்கப் பண்ணும் பொழுது அதுல ஒரு சின்ன லம்பு மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இது ஒரு வித்தியாசமா இருக்கு, நீங்க போயிட்டு டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுடைய மனநிலை என்ன ஆகுது, ஐயோ டாக்டர் கேன்சர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல அவங்க போய் செய்ய வேண்டிய இன்வெஸ்டிகேஷனை செய்யாம அவங்க இன்னொரு டாக்டரை பார்க்க போறாங்க. இன்னொரு டாக்டரை பார்க்க போறதுலயும் காலதாமதம் பண்றாங்க. அதோட அவங்க சொல்றதையும் நம்பாம இன்னொரு டாக்டரை பார்க்க போறாங்க. இப்படியே டாக்டரை மாத்திக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க கண்டுபிடிக்கப்படும் போது அந்த டிசீஸ், அந்த பிரஸ்ட் கேன்சர்ங்கிறது கண்டுபிடிக்கப்படும் போது ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆயிடுது. இதனால பயம் இல்லாம ஒரு டாக்டர் சொல்லும் போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏர்லியாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது வெளியில பரவுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டா கட்டாயம் அதுல இருந்து கேன்சர்ல இருந்து விடுபடலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்களாவே செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். 30 வயசுக்கு மேலே போனாலே, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கோ இல்லையோ, 30 வயசுக்கு மேலே போனாலே நீங்களாவே பிரஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணிக்கணும். நீங்களாவே செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பிரஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். நிப்பிள் வந்து நார்மலா இருக்கா, இல்லை உள்ள தள்ளி இருக்கா, ஏதாவது ரெட்னஸ் இருக்கா, இல்லை ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பார்க்கணும். பிரஸ்ட் சைஸ் வந்து முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அந்த மாதிரியும் பார்க்கணும். ஏன்னா உள்ள வந்து ஒரு கட்டி மாதிரி ஒரு லம்ப் மாதிரி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் மட்டும் பல்ஜா தெரியலாம், இல்லை ஒரு பிரஸ்ட்ல இருந்து இன்னொரு பிரஸ்ட் வந்து மாறுபட்டு தெரியலாம். அந்த மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சதுனாலே நீங்க போய் டாக்டரை அணுகணும். அடுத்து வந்து பிரஸ்ட்டை ஃபுல்லா பால்பேட் பண்ணணும். ஃபுல்லா இந்த மாதிரி ஹோல் ஹேண்டால நீங்க வந்து பால்பேட் பண்ணணும். இடது பக்கம் பால்பேட் பண்ணும்பொழுது வலது கையை யூஸ் பண்ணிக்கோங்க, வலது பக்கம் பால்பேட் பண்ணும்போது தொட்டு பார்க்கும் பொழுது இடது கையை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஏரியாவையும் நீங்க வந்து தடவி பார்க்கணும். அதுல வந்து ஏதாவது ஒரு நெருடல், லேசா ஒரு திக்கனிங், இல்ல ஒரு லம்ப், ஒரு கட்டி மாதிரி ஏதோ தெரியுது அப்படின்னாலே நீங்க வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வகை என்ன அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே மேமோகிராம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மற்ற ஆர்கனுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ
இருமல் வருது, காய்ச்சல் வருது, வேற ஏதாவது தொந்தரவு இருக்கு, சளி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லையா, அதே போலதான் இப்போ பிரஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கணும், அதுதான் மேமோகிராம். இது மேமோகிராம் எடுத்தோம்னா சின்ன கட்டி less than 1 சென்டிமீட்டர் கட்டி கூட மேமோகிராம்ல தெரிய வருது. அப்போ அதை பார்த்துட்டு இது கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு, போய் பயாப்சி பண்ணிக்கணும். பயாப்சிங்கிறது அதில் இருக்கிற ஒரு சின்ன டிஷ்யூவை எடுத்து மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்த்துக்கிறது. ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் பயாப்சி, எஃப்என்ஏசின்னு சொல்கிறோம். அதை ஒரு சின்ன நீடில் போட்டு ஒரு ஸ்மால் டிஷ்யூ அதிலிருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து கேன்சரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். கேன்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. 40 வயசுக்கு மேலேயே இந்த மேமோகிராமை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும், அஸ் அ ஸ்க்ரீனிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எது வந்து உங்களுக்கு எப்பயும் பிரஸ்ட்ல ஒரு லேசாக அப்நார்மலாக எது தெரிஞ்சாலும் உடனே மேமோகிராம் போய் பண்ணிக்கணும். மேமோகிராம்ன்றது நீங்களா போய் பண்ணிக்க முடியாது, அது போய் டாக்டரை போய் பார்த்துட்டு டாக்டரை ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிட்டு ஓகே இது ஒரு லம்பு மாதிரி சஸ்பிஷனாக இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் சொல்கிறது பிரகாரம் நீங்கள் மேமோகிராம் பண்ணிக்கலாம். ஏன்னா மேமோகிராம் பண்ணுறதுலேயும் எக்ஸ்ரேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால எக்ஸ்போஷர் எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும் பொழுது இதனால மற்ற கேன்சர் வருது. இப்போது பிரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஆர்கன் என்னன்னு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டில் கூட அதிகமாக வருது. அதனால தைராய்டு கிளாண்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மேமோகிராம் பற்றி என்னன்னா, அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி இது மற்ற குரூப்ஸ் பிரஸ்ட் கேன்சர் குரூப்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 40 வயசுக்கு மேலேயே எவ்ரி இயர் வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகுது, அதனால 50 வயசுக்கு மேலே பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்ஸ் இன் இயர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரோவர்சிஸ், இது வந்து இன்னும் நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பிரஸ்ட் கேன்சர் பற்றின விரிவான தகவல்களை பார்த்தோம். இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை போக்குறதுக்காக தான், பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை. அதனால இப்போ நீங்கள் இந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றின நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் போய் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான தகவல்களை மட்டும் மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா இது ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராமாக மாறும். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கர்ப்ப வாயில வர கேன்சரை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் ரொம்பவே அழகா பார்க்க நந்தவனம் மாதிரி இருக்குல்ல. இந்த நந்தவனம் உங்க வீட்லயே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த நந்தவனம்க்கு தேவையான நில ஊக்கி, அதாவது growth பூஸ்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத சொல்லி தர வராங்க ஜெயஸ்ரீ. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன எபிசோட்ல நம்ம வந்து வெர்மி காம்போஸ்ட் வீட்லயே எப்படி வந்து உரம் தயாரிக்கிறதுன்றத பத்தி பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியா லிக்விட் உரம் எப்படி தயாரிக்கிறது, அமிர்த கரைசல், அதை பத்தி தான் இன்னிய எபிசோட்ல பார்க்க போறோம். இதுவும் வந்து ஒரு இயற்கையான நில வள ஊக்கின்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் பார்க்கலாமா? ரெடியா? வீட்டுல நமக்கு அன்றாட வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் பண்ண போறோம். பெருசா இதை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிதான், அதெல்லாம் ஒரு செலவு அப்படியெல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். மாடி தோட்டம் உபயோகிக்கணும்னா நமக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுமோ, இது வாங்கணுமோ அது வாங்கணுமோ, அது இயற்கை உரத்துக்கு நம்ம வாங்க வேண்டியது இருக்கும், பூச்சிகளை கொல்றதுக்காக வாங்க வேண்டியது இருக்கும், காசு ரொம்ப செலவாகும், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நான் இப்போ வர ஒரு எபிசோட்லயும் சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன க்ளூஸ் டிப்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பேன். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி மாடி தோட்டம் அமைக்கிறது. தேவையான பொருட்கள் 4 தான். இது பாத்தீங்கன்னா மாட்டு சாணம், இது கருப்பட்டி இல்லைன்னா கருப்பு வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது நம்மளோட சாதாரண தண்ணி. இது பாத்தீங்கன்னா கோமியம், மாட்டோட மூத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோமியம் தான் யூரின். இது இந்த 4 ஐட்டம்ஸ் எடுத்துட்டாச்சு. கோமியம் வந்து கொஞ்சம் பழசான கோமியம், 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சதுன்னா வீரியம் ஜாஸ்தியமா இருக்கும், அதனால அந்த மாதிரி ஒரு கோமியம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ வந்து நம்ம பெரிய லெவல்ல இப்போ வீட்டுல கரைச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய செடிகள் இருக்குன்னா அளவு சொல்லிடுற பாருங்க. இது இப்போ சப்போஸ் 10 கிலோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது 10 கிலோ, ஓகேங்களா? இப்போ வெல்லம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 250 கிராம் இருந்தா போறோம். இது ஒரு 10 லிட்டர் கோமியம் வந்து 10 லிட்டர் எடுத்துப்போம். நம்ம வந்து இதை டைல்யூட் பண்றதுக்காக, ஏன்னா இது ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், அதை வந்து மென்மையா அந்த கான்சென்ட்ரேஷனை மாத்துறதுக்காக தண்ணியில கலப்போம். அது வந்து நீங்க 200 லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த பசும் சாணம் இருக்கு இல்லையா, நீங்க கையிலேயே கூட எடுத்து போடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கையை அலம்பிக்கலாம். அது ஒன்றும் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரும் அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். இப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கிருமி நாசினி தான் நமக்கு. நான் இப்ப போட்டிருக்கிற அளவுக்கு எனக்கு இந்த அளவு கோமியம் போதும். ஸோ இந்த கோமியத்தை எடுத்து இதுல குத்திக்க போறேன். அடுத்தது வெல்லம் கருப்பட்டி சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து இதுல போட்டுக்க போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. இதை வந்து கையால உங்களால பண்ண முடியும்னா கையால கலங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மரத்தாலான ஒரு ஸ்பூனை எடுத்துக்கோங்க. ரெடி ஆயாச்சு. இதை ஒரு 24 மணி நேரத்துக்கு நிழல்ல வச்சு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி. அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. 24 மணி நேரம் மூடி வச்சதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ற போது இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை போட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரேயர்ல அடிக்க போறீங்கன்னா டீ வடிகட்டியால வடிகட்டிக்கோங்க. இப்போ ரெடி, லிக்விட் ஃபார்ம்ல ரெடி ஆயாச்சு. இதை ஸ்ப்ரேயர்ல போட்டு நீங்க வந்து இதை வந்து செடிகளுக்கு மேல வந்து தெளிக்கலாம், வேர்லயும் போடலாம். இதை 3 நாட்களுக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும், அப்பதான் அதுக்கான வீரியம் இருக்கும். அதனால 3 நாள்ல இதை நீங்க வச்சு காலி பண்ணிடணும். ஸோ இப்போ அமிர்த கரைசல் இயற்கை நிலவள ஊக்கின்னு சொல்லுவோம், தட் இஸ் growth பூஸ்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர்ல கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. டீ வடிகட்டி இருந்தா வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இது ஸ்ப்ரேயர்ல தான் தெளிக்கணும். எதுக்காக நான் கையில அப்படியே மேல தெளிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, நீங்க தெளிக்கிற போது ஒரு சில இலைகள் மேல ஜாஸ்தி படும், ஒரு சில இலைகள்ல கம்மியா படும். அப்படி இருந்ததுன்னா அது வீரியம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து செடி செத்து போறதுக்கான வாய்ப்புகள், வாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான். சோ இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இதுதான் செடின்னு வச்சுக்கோங்க. இது பூச்செடிகள், காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்ப ரெடி ஆயாச்சு இல்லையா? இப்ப நான் எப்படி தெளிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இந்த நம்ம பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில மாடி தோட்டத்துல இயற்கை நிலவள ஊக்கின்னு சொல்லக்கூடிய growth பூஸ்டர் அமிர்த கரைசல் எப்படி பண்றதுன்றத பார்த்தோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செடிகள் வளர்க்கறது வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸா வளர்க்கலாம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல மூலிகை பூச்சி வெரைட்டி எப்படி பண்றது வீட்லயே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் நிறைய டிப்ஸ் க்ளூஸ் எல்லாம் கொடுக்க போறோம். மீண்டும் உங்களை இந்த புதுயுகம் பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த செக்மெண்ட்ல நில ஊக்கி அதாவது growth பூஸ்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க ஜெயஸ்ரீ. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா இந்த நந்தவனத்தை உங்க வீட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் எங்களோட ஆசையும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்த எல்லா செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, see you, take care and bye bye from Devi Sri, signing off.